குட் மார்னிங். இன்னைக்கு ஒரு ஸ்டோரி. இது வந்து ஒரு கிளாஸ் ரூம் ஸ்டோரி. நியூயார்க்கில் நடந்த ஒரு இன்சிடென்ட்டு. ஸோ அதை தான் இப்போ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். நியூயார்க்கில் கொலம்பியா யூனிவர்சிட்டி. ஸோ அங்கே வந்து ஒரு மேக்ஸ் கிளாஸ் நடக்கு. ஸோ அங்கே எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் போகிறேன். நம்ம பையனும் ஒரு பையன் இருக்கிறான். தட் மீன் நம்ம கதையோட அவனை பற்றி தான் ஆரம்பிக்குது. ஸோ அந்த கிளாஸ் ஆரம்பிச்சிட்டே இருக்குது. மேக்ஸ் கிளாஸ் போயிட்டே இருக்குது. பேராசிரியர் நடத்திட்டே இருக்காரு. அங்கே வந்து அந்த பையனுக்கு வந்து கண்ணை சொக்கி தூங்கிடுறான் அவனை அறியாமலேயே. திடீர்னு அந்த கூட இருந்த பசங்கள்லாம் அப்படியே சத்தம் கேட்டு இவன் கண் விழிச்சு பார்த்தீங்கன்னா போர்டில் 2 கொஷின் எழுதிருந்துச்சு. மேக்ஸ்க்குலாம் சம்ஸ் எதோ எழுதிருந்துச்சு. அதை அவன் நினச்சிட்டு என்னென்னா, ஐயோ என்னடா அது கிளாஸ் நடக்கும்போது தூங்கிட்டோமே அப்படின்னு நினச்சிட்டு அந்த போர்டில் இருந்த 2 சம்மை வந்து எழுதிட்டான். எழுதி அவரை அடிக்கிறதுக்குள்ளே நம்ம எழுதி வச்சுக்கலாம் அப்படின்னு எழுதி வச்சிருக்காப்புல. அவனுக்கு புரிஞ்சிச்சு. சரி, டீச்சர் மேக்ஸ் டீச்சர் தான் நமக்கு வந்து 2 சம் கொடுத்துருக்குறாங்க அசைன்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை விறுவிறுன்னு எழுதி வச்சுக்கிட்டான். அவங்க இதில் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த 2 நாட்களில் வந்து மேக்ஸ் கிளாஸ் இருக்காது. 2 நாள் கழித்து தான் மேக்ஸ் கிளாஸ் இருக்கும். இவன் நினச்சிக்கிட்டான் அதுக்குள்ளே போயிட்டு இதுக்கு விடையை கண்டுபிடிச்சி எழுதிட்டு வந்துட வேண்டியதான் அப்படின்னு நினைத்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாப்புல. பார்த்து ட்ரை பண்ணால் மேக்ஸு சம்மும் வரல. அதுக்கப்புறம் அவன் நினைக்கிறான், ஐயோ கிளாஸ் ரூமில் மேலே கிளாஸை கவனிக்காமல் இருந்தது எவ்வளோ பெரிய முட்டாள்தனமாக இருக்குது, ச்சே அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம யார்கிட்ட போய் கேட்குறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு லைப்ரரி போகிறான். நிறையா புக்ஸை ரெஃபர் பண்ணுறான். போராடி ஒரு வகையாக அதில் ஒரு சம்முக்கு வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டான். இன்னொரு கேள்வியை அந்த ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த 2 நாள் ஓடிப்போச்சு. அடுத்து என்ன பண்ணாங்க, இதை நினச்சிடான், சரி டீச்சர் எப்படி நம்ம தீட்ட தான் போகிறாங்க அந்த பேராசிரியர், இதை நான் வந்து என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அடுத்த நாள் கிளாஸுக்கு போகிறான். 2 நாள் கழித்து அந்த மேக்ஸ் கிளாஸு ஆரம்பிக்குது. அதே மாதிரி கணித பேராசிரியரும் வந்தார், பாடங்களை நடத்துகிறாரு. பாடங்களை முடித்ததும் அவர் வெளியே கிளம்ப ரெடி ஆகிட்டார். அவனுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அசைன்மெண்ட் கொடுத்தது என்ன பேராசிரியர் வந்துட்டாரோ, எழுந்து நம்மள ரொம்ப ஆர்வலராச்சேன், ரொம்ப நியாயமாக நடந்துப்போமே. அங்கே போய், சார் நீங்கள் அசைன்மெண்ட்டாக கொடுத்த 2 வினாக்களில் 1 கண்டுபிடிச்சிட்டேன், இன்னொன்றுக்கு எனக்கு எழுத கிடைக்க டைம் இல்லை, எனக்கு இன்னும் 2 நாள் கூடுதலாக டைம் கொடுங்க, அதுக்குள்ளே நான் கண்டுபிடிச்சிட்றேன் அப்படின்னு சொல்லாப்புல. பேராசிரியருக்கு ஷாக்கு. என்னடா நம்ம எப்போ அசைன்மெண்ட் கொடுத்தோம், நம்ம எதுவும் கொடுக்கலையே, அதில் வேறு அவன் 1க்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிருன்னு சொல்கிறான், ஒன்றும் புரியல, எங்கே அதை கொஞ்சம் காமி அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. அந்த பையன் வந்து எடுத்து காட்டினா அந்த பேராசிரியருக்கு ரொம்ப ஷாக்கிங்கு. அவர் ஷாக்கிங்கோட கேட்குறாரு, இந்த சம்மை எப்படி ஆன்சர் கண்டுபிடிச்ச அப்படின்னு. உடனே அந்த பையன் வந்து உண்மையை ஏற்றுக்கிட்டான். சார் அன்றைக்கி நீங்கள் கிளாஸ் நடத்தும்போது நான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தேன், அன்றைக்கி நான் அப்படியே படுத்து தூங்கிட்டேன், கிளாஸ்லேயே பாடம் நடத்த வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் நான் எழுந்துச்சி பார்க்குறபோது நீங்கள் அதில் 2 சம்ஸ் எழுதியிருந்தீங்க இல்லையா, அதில் ஒரு சம்ஸ் தான் என்னால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடிச்சு, 2வதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியல, அதுதான் இது அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அந்த பேராசிரியர் அவனை கட்டி பிடிச்சி ஆனந்தமாக ஹாப்பி ஆகிட்டார். இதில் பார்த்தீங்கன்னா, உலகின் மிக சிறந்த கணித வல்லுநர்களால் தீர்க்கப்படாத சில கணக்குகள் இருக்கின்றன, அதற்கு சில உதாரணங்கள்னு சொல்லிட்டு தான் இந்த 2 சம் எழுதியிருக்காரு. யாராலையும் கண்டுபிடிக்க முடியல பெரிய பெரிய ஜீனியஸாலேயே, அதில் சில சம்ஸ் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு போனதை இந்த பையன் எப்படி அந்த ஒரு வினாக்கு கண்டுபிடிச்சான் அப்படிங்கிறத பார்த்து ரொம்ப ஹாப்பியானா. இன்னமும் பார்த்தீங்கன்னா அந்த கொலம்பியா யூனிவர்சிட்டியில் அவன் கண்டுபிடிச்ச அந்த ஆன்சர், அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் அந்த ஒரு 4 பேஜஸ் வந்து அந்த யூனிவர்சிட்டியிலே இருக்குது. அந்த பையன் வேறு யாரும் இல்லை, உலக புகழ்பெற்ற அமெரிக்க கணிதவியலாளர் ஜார்ஜ் பெர்னார்ட் டான்சிகி. இதை வந்து நெட்டில் கூட நீங்கள் போட்டு பாருங்கள், அவரை பற்றி டீச்சர்ஸ்லாம் வரும். அதுக்கப்புறம் நாட்கள் போதிலும் பிறகுலாம் அவங்க வந்து அந்த நம்ம ஜார்ஜ் பெர்னார்டு வந்து நம்ம பசங்களோட முன்னாடிலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போதெல்லாம் சொல்லுவார், நாம் தவறப்பட்ட சந்தர்ப்பங்கள் தான் நம்ம முன்னேற படிக்கிறதுக்குலாம் அமையும். இதற்கு யாருமே ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு நம்ம என்னோட மேக்ஸ் டீச்சர் சொல்லும்போது, அதுவே மாதிரி என் காதில் வந்து வச்சுக்கேன், நானும் அப்படியே நினச்சிருந்துருப்பேன். ஓ ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய மென்டாலிட்டியும் அப்படியே இருந்திருக்கும். ஆனால் அன்றைக்கி நான் பாடத்தை கவனிக்காமல் தவறு செஞ்சுட்டேன்னு என்கிற குற்ற உணர்வு என்னை தனிச்சையாக போராட வச்சது. அந்த போராட்டத்தில் பல சிக்கல்கள், கேள்விக்கான தீர்வும் கண்டுபிடிக்க முடிஞ்சது. இது கணிதத்துக்கு மட்டும் இல்லை, நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகளுக்கும் இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் அமையும். அதனால தான் சில நேரங்களில் நீங்கள் காதை மூடிக்கொள்வது நல்லது தான். மற்ற விமர்சனங்களை கண்டுகொள்ளாமல் இருப்பது ரொம்ப நல்லது. மற்றவர்கள் என்ன சொல்கிறாங்க, முடிவில் நம்ம ஏற்றுக்கணுமே, அதெல்லாம் தேவையே இல்லை, அதெல்லாம் நல்லது தான். ஒரு சந்தர்ப்பத்தை நீங்கள் தவறு விட்டீங்களா, மறு சந்தர்ப்பத்தை நீங்களே உருவாக்க கொள்ள முடியும் அப்படின்னு சொல்கிறாரு அந்த ஜார்ஜ் பெர்னார்ட் டான்சிக். உலகத்தில் விடை காண முடியாத வினாக்கள் விடை காணும் ஒவ்வொரு நேரத்திலும் நீங்களும் ஜார்ஜ் பெர்னார்ட் டான்சிக் தான். நன்றாக நினைவு வச்சுக்கலுங்க, ஒவ்வொரு மனுஷனும் விஞ்ஞானியாக போவதும் அஞ்ஞானியாக போவதும் காலத்தின் கைகளால் அல்ல, உங்கள் ஞானத்தின் கைகளில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு
அந்த ஜார்ஜ் ஃபர்னாண்ட் முடிகிறார். இதோட நம்ம ஸ்டோரியும் இன்றைக்கி முடிச்சுக்கலாம். மீண்டும் மற்றொரு செயலை சந்திப்போம். தேங்க்யூ.